ஹாய், வெல்கம் டு ஷாரிகேஸ் அண்ட் ரிஹானா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. நான் வைக்கிற இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி நீங்கள் முட்டை குழம்பு வச்சு பாருங்கங்க. இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடுங்க. எங்கள் அம்மா இப்படி தான் இந்த முட்டை குழம்பு வைப்பாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பை விடையெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்களும் இதே முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஒரு 4 முட்டை எடுத்துக்கலாங்க. அதை ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அரை உப்பாக போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம். எடுத்து அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 3 பல்ஸ் விட்டு எடுக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கூட, சும்மா 3 பல்ஸ் விட்டு எடுத்தால் போதும். இந்த மாதிரி 1-2 மாதிரி இருக்கட்டும். இது தனியாக வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் நல்லா ஆயில் போட்டு அதில் நம்ம கலக்கி வச்சிருந்த முட்டையை ஊற்றிக்கலாம். ஆம்லெட் மாதிரி திருப்பி போட்டுக்கணுங்க. திருப்பி போட்டுக்கலாம். இதை வெந்ததும் இதை நம்ம பீஸாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை இதை போட்டுக்கலாங்க. அதில் எண்ணெய் சூடானதும் போட்டுடலாம். அடுத்து ஒரு பிரியாணி இலையை 2ஆக பிச்சு போட்டுக்கலாம். அதில் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி கொடுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயம் ஒரு 3 நிமிஷம் வதக்கியிருப்போம். வெங்காயத்தை நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டால் போதும். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இந்த பச்சை வாடை போகிற அளவு வதக்கணும் நம்ம. நல்லா வதக்கி கொடுக்கலாம். நல்லா 1 நிமிஷம் வதக்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை அதில் போட்டுக்கலாங்க. 1-2 அரைச்சி வச்சுருந்த தக்காளியை போட்டுக்கலாம். அதில் ரெண்டு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஒரு 3 பல்ஸ் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கலாம்.
இந்த தக்காளியோட தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, அது வற்றணும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அந்த தக்காளியோட தண்ணியெல்லாம் அதிகம் இல்லை, இதில் எதுவும் இல்லை பாருங்கள். அது மாதிரி வற்றினதும் அடுத்து நம்ம இதுக்கு போட வேண்டிய மசாலாக்களை போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் மஞ்சள் கம்மியாக போட்டதுக்கு காரணம் இதிலே மஞ்சள்லாம் போட்டு நான் அரைச்சிருப்பேங்க, அதனால தான். 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், அதாவது ரொம்ப நேரம் தீயில வைக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம், அடுப்பை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரை லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதித்ததும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏன்னா நம்ம முட்டையிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. மூடி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுலாங்க. இப்போ இது இடையில நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கீந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன்னா தேங்காவை. நல்லா கொதிச்சிருச்சு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை அதில் போட்டுக்கலாம். இந்த குழம்பு சிக்கன் குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கறி குழம்பு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை குழம்பு. இதுக்கு நம்ம சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த குழம்பு முட்டையும் வச்சு நம்ம நல்லா நிறைய சாப்பிட்றலாங்க சாப்பாடுக்கு. வேறு எந்த சைடிஷும் நமக்கு தேவையில்லை. இந்த ஒரு முட்டை குழம்பே நமக்கு போதுங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு கூட தோற்று போயிடுங்க இந்த குழம்புக்கு முன்னாடி. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் விட்டுடலாம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது அதில் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு அலசி இதில் மறுபடியும் ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அடுத்து இது ஆறுனதும் நல்லா திக்காகிடுங்க. நல்லா இன்னும் கொதிக்க விடுவோம் நம்ம. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா கொதிக்குது. குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டுங்க நமக்கு. இப்போது இந்த டயத்தில் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக தான் இருக்கும். நம்ம முட்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா வெந்துருச்சு குழம்பு. குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது குழம்புன்னு சொல்லலாம், குருமான்னு சொல்லலாங்க. நீங்கள் டேஸ்ட்டு நல்லா சிக்கன் குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம்.
அப்புறம் முக்கியமாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு இந்த கருவேப்பிலை லாஸ்ட்டு சேர்த்தா இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் தனியாக தெரியுங்க. நமக்கு நல்ல டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இந்த மாதிரி கருவேப்பிலையை நீங்கள் கிள்ளி போடுங்க லாஸ்ட்டாக. அடுத்து 1 ஸ்பூன் கொஞ்சமாக ஆயில் அதில் சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க. சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. இதை நம்ம இந்த ஒரு குழம்பு போதும். நமக்கு தோசைக்கும் சரி, இட்லிக்கும் சரி, சாதத்துக்கும் சரி, சப்பாத்திக்கும் சரி, எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.